ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அவுட்ஸ்டாண்டிங் ப்ரோஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி கலைஞ்சிருக்க ரூபிக்ஸ் கியூப்பை வந்து இந்தமாரி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு வெறும் 4 ஃபார்முலா தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து இந்த ரூபிக்ஸ் கியூப் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு மொத்தமாக 4 ஃபார்முலா தான் இருக்குது. ஜஸ்ட்டு 4 ஃபார்முலா. நீங்கள் அதனால தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 4 ஃபார்முலாவோட பேர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே அது ஒரு தடவை நானும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவோட பேர் வந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா வந்து ஜே ஃபார்முலா. தேர்டு வந்து கார்னர் ஃபார்முலா. ஃபோர்த்து வந்து 11 ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே பேசிக் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபார்முலா வச்சு இந்த ஃபஸ்ட் லேயர் மட்டும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கே இருக்க பீஸ் இருக்குல்ல, இந்த பீஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே கொண்டு போகணும். இங்கே கொண்டு போனோன்னா நீங்கள் வந்து நார்மலாக உங்களுக்கு ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா நார்மலாக இப்படி பண்ணுவீங்க. ஆனால் இப்படி பண்ணால் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இங்கேருந்த பீஸ் வந்து இப்படி போயிடும். ஸோ வந்து உங்களுக்கு இப்படி இது வந்து இங்கே வரணும். ஆனால் வந்து இதுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க பீஸை வந்து ஒரு தடவை ஒழிச்சு வச்சுக்கணும். இதுமாரி லெஃப்ட் சைடு திருப்பிட்டோமா, இங்கே இருக்கா. இப்போ வந்து இதை வந்து கீழே கொண்டு வரோமா. இப்போ லெஃப்டில் கொண்டு வந்தால் ஜாயின் ஆயிரும். திருப்பி மேலே கொண்டு போயிட்டா இங்கே பாருங்கள், இங்கே ஜாயின் ஆயிருக்கா. இந்தமாரி தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துடும். ப்ராக்டிஸ் கூட தேவையில்லை அதுக்கு. இப்போ இங்கே இருக்கா, இது கீழே கொண்டு வரோம், ஜாயின் பண்ணுறோம், மேலே ஏற்றுறோம், இருக்குது. இப்போ இது வந்து நடுவில் இருக்கிறதுக்கும் அதே தான் வரும். இப்போ நீங்கள் நார்மலாக பண்ணோன்னா வந்து நீங்கள் இப்படி தான் யோசிப்பீங்க. ஆனால் அதான் ஹியூமன் சைக்காலஜி. ஆனால் அப்படி கிடையாது. சைடில் வைக்கிறோம், கீழே இறக்குறோம், ஜாயின் பண்ணுறோம், திருப்பி மேலே ஏற்றுறோம். இப்போ பாருங்கள் 3 இது வந்துருச்சா. இந்தமாரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கலர் மட்டும் சால்வ் பண்ணிக்கலாம். அதை வச்சு இங்கே இருக்குது, ரைட் சைட் போட்டுக்கிறோம், கீழே கொண்டு வரோம், லெஃப்ட் சைடு திருப்புறோம், மேலே ஏற்றுறோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்னும் 2 கலர் தான். அது ஏது வச்சு பண்ணிடலாம். நீங்கள் ரைட் சைடு திருப்புறோம், ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு உங்களுக்கு அது எந்த பக்கம் திருப்ப முடியும் நீங்கள் பார்த்து தான் திருப்பணும். அதாவது இந்த பக்கம் இந்த லெஃப்ட் கார்னர் பீஸ் நீங்கள் சேர்க்கணுன்னா ரைட் சைடு திருப்பணும். ரைட் கார்னர் பீஸில் இங்கே சேர்க்கணுன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு திருப்பணும். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இருக்கனால வந்து நீங்கள் ரைட் சைடில் திருப்பணும். ஸோ வந்து இப்போ கீழே கொண்டு வரோம், ஜாயின் பண்ணுறோம், மேலே ஏற்றுறோம். ஸோ இங்கேயும் அதே தான், கீழே கொண்டு வரோம். இப்போ ரைட் சைடு இருக்கனால வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு போட்டுக்கணும். லெஃப்ட் சைடில் இருக்குது, கீழே கொண்டு வரோம், ஜாயின் பண்ணுறோம், மேலே ஏற்றுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கலர் சால்வ் பண்ணியிருக்கீங்களா. இப்போ வந்து நீங்கள் இந்த கலர் சால்வ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லேயர் நீங்கள் சால்வ் பண்ணணும். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ சொல்லித்தரேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் லேயர் சால்வ் பண்ணி முடிச்சிருப்பீங்க, வெரி குட். ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் லேயர் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் செகண்ட் லேயர் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இந்த கியூபை வந்து நேராக வச்சுட்டு சால்வ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் நீங்கள் செகண்ட் லேயர் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து தலையாக திருப்பி வச்சுக்கணும், அப் சைடு ஒன்றா வச்சுக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எந்தமாரி பார்க்கணுன்னா இப்போ வந்து இங்கே ப்ளூ கலர் நீங்கள் எந்த டேரெக்ஷன் நல்லா ஃபேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ரெட் கலர் இப்படி இந்த பக்கம் திருப்பி வச்சுருக்கீங்கன்னா 1 2 3 3 இதுவும் ரெட்டாக இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் க்ரீன் கூட எடுத்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்தமாரி 3 க்ரீன் இருக்கணும். 1 2 3 க்ரீன் இப்படி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்க பீஸை வந்து இங்கே கொண்டு போகிறோம். ஆனால் இங்கே ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா இங்கே எல்லோ இருக்குது. இந்த எல்லோ வந்து இங்கே 2 பக்கமும் எல்லோ இல்லை, இங்கே ரெட் இருக்குது, இங்கே ஆரஞ்சு இருக்குது. ஆனால் இந்த எல்லோ வந்து இந்த பக்கம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எல்லோ எடுக்கக்கூடாது. நான் ரெட் எடுத்துக்கிறனால இந்த ரெட்டு இருக்குல்ல, வெயிட் பண்ணுங்கள், இந்த ரெட்டுக்கு வந்து ப்ளூ இருக்குது. ஸோ இந்த ப்ளூ வந்து இங்கே வரும். ஸோ இதை எடுத்து இங்கே எப்படி மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்க்கறதுக்கு வந்து இங்கேருந்து இங்கே சேர்க்கறதுக்கு வந்து இப்போ இங்கே லெஃப்ட் சைடு தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குல்ல. அப்போனா நீங்கள் வந்து ரைட் சைடு திருப்பிக்கணும். ரைட் சைடு திருப்பிட்டு இந்த பீஸை இப்போ வெளில கொண்டு வர போகிறோம், மேலே ஏற்றிக்கிறோம். இப்போ லெஃப்ட் சைடில் தான் சேர்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து நீங்கள் ரைட் சைடு திருப்பிட்டு கீழே கொண்டு வந்துக்கோங்க. திருப்பி ஒரே இடத்துல லெஃப்ட்டு திருப்பிக்கோங்க. இந்த பீஸை மேலே கொண்டு வரோம். மேலே கொண்டு வந்தால் உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜாயின் ஆகிறது வந்து உங்களால் பார்க்க முடியும். ஜாயின் ஆகிடுது, இங்கே ஒயிட் இருக்குது. இப்போ இந்த ஒயிட்டை இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு இப்படி திருப்பிட்டு கீழே கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் ஆகிருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பொருளைனா உங்களுக்கு இன்னொன்று ஒன்று சொல்கிறேன். இங்கே பாருங்கள், திருப்பி நான் ரெட்லேயே சொல்கிறேன், ஆனால் ரைட் சைடு இந்த பக்கம் இங்கே இருக்க க்ரீனை வந்து இந்த பக்கம் சேர்க்கணும். அது வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
ஸோ வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து இங்கே வந்து க்ரீனும் ரெட்டும் இருக்குது. நான் உங்களுக்கு ஈஸியாக ஃபஸ்ட் சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் போகலாம். இப்போ வந்து இதை வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஃபஸ்ட் நம்ம முடிச்சுக்கலாம் எப்படி கொண்டு வரதுன்ட்டு. இப்போ இங்கே லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் சைடு கொண்டு போய்க்கணும், வெளில கொண்டு போய்க்கணும், மேலே கொண்டு வரோம், திருப்பி ரைட்டு, கீழே லெஃப்ட் சைடு திருப்பிக்கிறோம், இந்த பக்கம் திருப்பிக்கிறோம், இங்கே ரைட் இருக்குல்ல, இங்கே இந்த பக்கம் திருப்பிக்கிறோம். இப்போ இதை மேலே தூக்குறோம். இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே மேலே தூக்கினா வந்து இங்கே இந்த ரெண்டு வந்து ஜாயின் ஆகுது. நீங்கள் பார்க்கலாம் இப்படி ஜாயின் ஆகிருக்கும். இந்த ஒயிட் இருக்குது, இந்த ஒயிட்டை கொண்டு வரோன்னா மொத்தமாக இப்படி திருப்புறோம், கீழே கொண்டு வரோம், ஜாயின் ஆகிடுச்சு. ஜாயின் ஆகிருக்கா? இப்போ வந்து நீங்கள் இங்கே ஒரே ஒரு பீஸ் மட்டும் நீங்கள் மாறி இருக்க மாதிரி தெரியும். ஆமாம், அது மாறி இருக்கு தான். இப்போ வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக கொண்டு வந்துக்கணும். 3 இது கொண்டு வந்துக்கணும்னு சொன்னேன்ல, 3 இது கொண்டு வந்துட்டோம். ப்ளூ இருக்குது, அந்த ப்ளூ இந்த பக்கம் சேர்க்கணும். இப்போ வந்து நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க எப்படி பண்ணுறேன்ட்டு. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் திருப்பி கூட ப்ளே பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இங்கே இருக்க பீஸ் வந்து இங்கே கொண்டு வரணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட், இப்போ ரைட் சைடில் கொண்டு வரனால லெஃப்ட் சைடு ஒழிச்சு வச்சுக்கணும். லெஃப்ட் சைடு ஒழிச்சு வச்சுக்கிறோம், மேலே கொண்டு போகிறோம், வெளில கொண்டு வரோம், கீழே கொண்டு வரோம், திருப்பி லெஃப்ட் சைடு போட்டுக்கிறோம். இப்போ க்யூபை மொத்தமாக ரைட் சைடு திருப்பிட்டு மேலே கொண்டு வரோம். மேலே கொண்டு வந்தால் உங்களுக்கு ஜாயின் ஆகுது தெரியுதா? லெஃப்ட் சைடு கீழே. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 லேயர் சால்வ் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். இப்போ வந்து நீங்கள் இங்கே வரைக்கும் வந்திருந்தால் வந்து நீங்கள் நல்லா டேலண்டடான பர்சன் தான். இது பண்ணுறது கஷ்டம்தான், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் வரலன்னா, நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ திருப்பி ப்ளே பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் இந்த வீடியோ திருப்பி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஏன்னா கரெக்டாக ஃபார்முலாவை சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை பார்த்து செய்யுங்க. ஸோ வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போ 2 லேயர் முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் லேயர் நீங்கள் 3rd லேயர் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 3rd லேயர் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஜே ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது இந்த ப்ளஸ் இருக்குல்ல, இங்கே ஒரு எல்லோ இருக்குது தெரியுமா, இங்கே ப்ளஸ்ஸு மாரி இந்த எல்லோ ஃபுல்லாக அந்த ப்ளஸ் மாரி எல்லோ வரணும். இப்போ அதை சேர்க்கறது தான் வந்து இந்த ஃபார்முலா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு எள்ளு மாரி, ஏதாவது ஒரு எள்ளு மாரி இருக்குது, இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து இந்தமாரி ஒரு லைன் மாரி இருக்குது, என்ன மாரி ஒரு டாட் மாரி இல்லைன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து அந்தமாரி கொண்டு வருவேன், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஸோ வந்து இந்த டாட் இருக்கா, இப்போ இந்த டாட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த பக்கம் டாட்டை வந்து இப்படி ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரைட் சைடு திருப்புறோம், ரைட் சைடு திருப்பிட்டோம். இங்கே ஒயிட்டை இங்கே இருக்க பீஸை வந்து மேலே கொண்டு வரோம், இதை வெளில எடுக்கிறோம், இந்த ஒயிட்டை வெளில எடுக்கிறோம், திருப்பி கீழே கொண்டு வரோம், இங்கே திருப்பியும் இந்த ஒயிட்டை சேர்த்து கொண்டு வந்துடுறோம். இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி ஒரு ஷேப் மாதிரி ஒரு எல்லோ மட்டும் நீங்கள் மாறி இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இந்தமாரி வந்துருந்துச்சுன்னா, ஒரு 4 இது வந்திருக்கு, இல்லாட்டி ஒரு எள்ளு மாரி வந்துருந்துச்சுன்னா, அது வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாரி இருக்கணும். அது இப்படி 4 பீஸ் வந்துருச்சுன்னா இந்த லெஃப்ட் சைடில் இந்த 4 எல்லையும் வச்சுக்கணும். எள்ளு மாரி வந்துருந்துச்சுன்னா அந்த எள்ளு இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாரி பண்ணியிருக்கணும். இப்போ வந்து நீங்கள் கடைசியாக திருப்பியும் வந்து இப்போ ஒரு லைன் மாரி வர வைக்கணும், அதுக்கப்புறம் தான் அது ப்ளஸ் வரும். ஸோ பண்ணுறதுக்கு நான் சொன்ன திருப்பி அதே தான் பண்ணணும். ரைட் சைடு கொண்டு வரோம், இங்கே இருக்கிறத மேலே கொண்டு வரோம், இதை வெளில எடுக்கிறோம், கீழே கொண்டு வரோம், திருப்பி சேர்க்குறோம், கீழே கொண்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாரி உங்களுக்கு சால்வ் ஆயிருக்கா? சூப்பர். இப்போ வந்து இங்கே ஒரு எல்லோ பீஸ், இங்கே ஒரு எல்லோ பீஸ் எதனா எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நீங்கள் எதனா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து அது நார்மலாக இருக்கிறது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இங்கே லைன் மட்டும் இருக்கான்னு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இந்த லைன் வந்து இப்படி ஹரிசான்டலாக இருக்கணும், இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கணும். ஸோ அதே தான் இந்த பக்கம் திருப்புறோம், மேலே கொண்டு போகிறோம், இதை வெளில எடுக்கிறோம், கீழே கொண்டு வரோம், திருப்பி நீங்கள் வந்து இந்த பக்கம் திருப்பிட்டு இது கீழே கொண்டு வந்துடுறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸு சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ப்ளஸ்ஸு சால்வ் ஆயிடுச்சுல, வெரி குட் வெரி குட். ஸோ அப்போ வந்து நீங்கள் இங்கே 4 பீஸ் சேர்க்கணும், அதாவது இங்கே 4 கலர் ஒன்றா வரணும். இப்போ வந்து உங்களுக்கு 2 கலர் தான் ஒன்றா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலா வச்சு இங்கே 4 பீஸ் இந்த 3 இது கொண்டு வர போகிறோம். ஸோ எப்பயும் போல் நீங்கள் ரூபிக்ஸ் கியூப் ஃப்ரண்ட்லேயே திருப்பிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்தமாரி ஒரு 2 இது சேரும், ஏதாவது 2 இது உங்களுக்கு சேர்ந்துருக்கும், நீங்கள் பாருங்கள், அது கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து சேர்ந்துருக்குல்ல, இந்த சேர்ந்துருக்கிறது வந்து அதாவது இந்தமாரி சேர்ந்துருந்துச்சுன்னா இங்கே லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. அதாவது இங்கே சேரல, இங்கே சேர்ந்துருக்கு, லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சேர்ந்துருக்கணும், அந்தமாரி வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு இங்கே ரைட் சைடில் இருக்கிறத கீழே கொண்டு வந்துக்கோங்க. கீழே கொண்டு வந்துட்டு 1 2 மேலே கொண்டு போயிருங்க,
திருப்பி 1 கீழே கொண்டு வாங்க, இப்படி கொண்டு வந்துட்டு மேலே கொண்டு போகிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இது இந்தமாரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இதுவும் சேர்ந்துருக்கும். இப்போ உங்களுக்கு சேரலைன்னா வந்து நீங்கள் எப்படியாவது வச்சு நார்மலாக இருக்கிறத வச்சு நீங்கள் இப்படி அந்த ஃபார்முலா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது 2 சேரும். அந்த 2 சேர்ந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து திருப்பி இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும், கன்ஃபார்ம் வரும். ஸோ இங்கே இருக்கிறத நம்ம இப்போ இது பண்ணியாச்சு. கடைசி ஃபார்முலா இது ஃபார்முலா பண்ணால் நீங்கள் ரூபிக்ஸ் கியூப் வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண முடியும். ஸோ கடைசி ஃபார்முலா வந்து 11 ஃபார்முலா அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 11 ஃபார்முலா பார்க்க போகிறோம். இப்போ 11 ஃபார்முலா வச்சு இந்த கார்னர்ஸ்லாம் நீங்கள் சேர்க்க முடியும் கரெக்டாக. இப்போ நம்ம அது 11 ஃபார்முலா பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்து கார்னர்ஸ் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு. அதாவது இப்போ இந்த எல்லோ இங்கே வந்துச்சுன்னா இந்த ப்ளூ இங்கே போகும், இந்த ரெட்டு இங்கே வரும். ஆனால் சம்மந்தமே இல்லைல்ல, இந்த கார்னர்ஸ்க்கு சம்மந்தமே இல்லைல்ல. இப்போ வந்து ஏதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு சம்மந்தமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து என்னோடய கேஸில் வந்து எதுக்குமே சம்மந்தமே இல்லை. இப்படி இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற ஃபார்முலா பண்ணுங்கள். இதுதான் 11 ஃபார்முலா, நல்லா பார்த்துக்கோங்க. ரைட் சைடு கீழே கொண்டு வரோம், வெளில போகிறோம். லெஃப்ட் சைடு கீழே கொண்டு வரோம், இந்த பக்கம் திருப்பி சேர்க்குறோம். மேலே கொண்டு போகிறோம், இந்த பக்கம் சேர்க்குறோம், திருப்பி மேலே கொண்டு வரோம். புரியலன்னா திருப்பி பார்த்துக்கோங்க ஃபார்முலா. இப்போ வந்து இந்த நடுவில் இருக்க பீஸ் திருப்பி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கார்னராக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது இங்கே பாருங்கள், இந்த இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதாவது இங்கே எல்லோ வந்து இங்கே போச்சுன்னா ரெட்டு, இது க்ரீன் இங்கே போகும், இந்த ரெட்டு வந்து இங்கே வரும். அதாவது நம்ம திருப்ப மட்டும்தான் செய்யணும். ஆனால் வந்து இந்த பக்கம் எதுவுமே கரெக்டாக இல்லை. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறத வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். லெஃப்ட் சைடு வச்சுட்டு திருப்பி அதே 11 ஃபார்முலாவை பண்ணுங்கள். கீழே கொண்டு வரோம், எடுக்கிறோம், இந்த பக்கம் கீழே கொண்டு வரோம், சேர்க்குறோம், மேலே கொண்டு போகிறோம், இந்த பக்கம் சேர்க்குறோம், திருப்பி மேலே கொண்டு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லா கார்னரும் சேர்ந்துருச்சு. இப்போ வந்து சில பேருக்கு வந்து சேர்ந்துருக்காது இன்னும். திருப்பி இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறந்து போச்சுன்னா நீங்கள் திருப்பி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா எப்படி பண்ணுறேன்னு தெரியும். ஸோ அப்படி கூட பண்ணலாம். இப்போ கடைசி ஸ்டெப்பு சூப்பர், இவ்வளோ பண்ணியாச்சு. கடைசி ஸ்டெப்பு நீங்கள் வந்து இதை கரெக்டாக திருப்பணும். இந்த கார்னர் மட்டும் திருப்பணும். கார்னர் திருப்புறதுக்கு வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. மேலே கொண்டு போகிறோம், இங்கே மேலே கொண்டு போகிறோம். நான் பண்ணுற அதே இது பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே சேர்ந்துருக்கா எனக்கு. இப்போ நான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பக்கம் ரைட் சைடு திருப்பிக்கணும். இங்கே இருக்கா, மேலே கொண்டு போகிறோம், லெஃப்ட்டு திருப்புறோம், கீழே கொண்டு போகிறோம், திருப்பி ரைட்டு திருப்புறோம், மேலே கொண்டு போகிறோம், லெஃப்ட்டு திருப்புறோம், கீழே கொண்டு போகிறோம், சேர்ந்துருக்கு. இப்போ இது புரியலன்னா நீங்கள் அப்படியே இந்த வீடியோவை திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் பின்னாடி போய்ட்டு ரீவைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நான் பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வரலன்னா திருப்பி இது வரலன்னா அதே இதை வந்து திருப்பி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வெளில கொண்டு போகிறோம், சேர்க்குறோம், கீழே கொண்டு வரோம். இப்போ வந்து நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரூபிக்ஸ் கியூப் சேர்ந்துருக்கும். வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட். அதாவது நீங்கள் இப்போ வந்து இந்த ஃபுல் ரூபிக்ஸ் கியூப்பை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது வந்து ஒரு ஸ்கில் தான், இதை கற்றுக்கிறது கஷ்டம். இப்போ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் யூ கேன் டூ இட் அண்டர் 1 minute. இது நான் வந்து என்னோடய டாப் வந்து 40 seconds. இது இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு நான் 17 secondsக்கு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இதுதான் பிகினர்ஸ் மெத்தட். இங்கே கற்றுக்கணுன்னா இதை ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன், இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் வேணும்னா. இப்போ வந்து நம்ம இந்த ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணியாச்சு. வெரி குட். ஸோ எனக்காக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன், அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய்.